ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அம்மனுடைய அபிஷேகம் அலங்காரம் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டோம். அடுத்தது அம்மனுடைய பிரசாதம் அன்னதான வீடியோ பார்ப்போம் வாங்க. கோயிலுக்கு போனாலே சாமிக்கு அப்புறம் நமக்கு ஞாபகம் வர்றது பிரசாதம், அன்னதானம் தாங்க. அந்த பிரசாதத்தோட சுவை தனியாக இருக்குங்க. அன்னதானத்தோட சுவையும் தனியாக தான் இருக்கும். வேறு எங்கேயுமே அந்த மாதிரி சாப்பிட முடியாது. கோயிலில் சாப்பிட்டா மட்டும்தான் அப்படி ஒரு சுவையை நம்மளால் உணர முடியும். வாங்க, இந்த க்யூவில் தான் நாங்கள் நின்று அன்னதான பிரசாதம் வாங்கினோம். அன்னதானம் சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. உங்களுக்கும் பிடிச்சா லைக் கமெண்ட் பண்ணுங்கள். அங்கே பொங்கல், சுண்டல், புளியோதரைன்னு பிரசாதம் கொடுத்தாங்க. அதுதான் இந்த பிரசாதம். இப்போ நம்ம பார்க்குறது கோயிலுடைய அன்னதான கூடம். இந்த அன்னதான கூடத்தில் கிட்டத்தட்ட 1000 பேருக்கு மேலே உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு நல்ல வசதி வாய்ப்பு கூட செஞ்சுருக்காங்க. முன்னாடி இந்த மாதிரி இல்லை, இப்போ எடுத்து கட்டியிருக்காங்க. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ எடுத்து கட்டியிருக்காங்க. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ரொம்ப அழகாக இருக்குது. இது முதல் நாள் இரவு உணவு தயாரிக்கும் போது நாங்கள் எடுத்த ஒரு வீடியோ. அதை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். கை கழுவுறதுக்கு பைப் வசதியெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க. இங்கே திருவிழா நாட்களில் மட்டும்தான் அன்னதானம் அப்படிங்கிறது இல்லைங்க. வருடம் 365 நாளும் இங்கே அன்னதானம் நடைபெற்றுக்கிட்டு தாங்க இருக்கும். இப்போ நம்ம அன்னதானம் சமைக்கிற இடத்துக்கு போய்கிட்டு இருக்கோம். இங்கே தான் அன்னதானம் சமைச்சு மக்களுக்கு விநியோகம் பண்ணுறதுக்காக தயாராகிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில் நம்ம அன்னதானம் சாப்பிட்றதுக்காக போகிறோம். இந்த பந்தல் வழியாக தான் அன்னதான கூடத்துக்கு நம்ம போகணும். க்யூ நின்று அதன் மூலமாக அன்னதான கூடத்துக்கு போகிறோம். நீங்களும் இது மாதிரி அன்னதான கூடத்தில் வரிசையில் நின்று அனுபவம் இருந்தால் லைக் கமெண்ட் பண்ணுங்கள். அன்னதானத்துக்கு கூடத்துக்குள்ளே வந்துட்டோம்.
இதாங்க அன்னதான சாப்பாடு. சாம்பார், ரசம், பாயாசம், மோர்னு நிறையா வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. அன்னதான சாப்பாடு சாப்பிட்டு வெளியில் வந்துட்டோங்க. இருந்தாலும் பாருங்கள், வரிசை இன்னும் குறையவே இல்லை. எவ்வளோ பேருக்கு வேணாலும் பரிமாற அளவுக்கு அங்கே அன்னதான பிரசாதம் இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.